கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை வெண்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனம், அது நீதிமொழியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின் முற்பகுதி. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில நமக்கு மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று பாருங்கள். நாம் சிரிப்போடு கலகலப்பாய் இருக்கிற மக்களோடு இருக்கும் பொழுது நம்முடைய பல்வேறு துன்பங்களை, துக்கங்களை, இடர்களை, சுகவீனங்களை மறந்த மக்களாய் நாம் வாழ முடியும். மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் வெற்றியின் சின்னமாக காணப்படுகிறது. தேர்விலே தேர்ச்சி பெற்றால் நாம் உற்சாகத்தோடு நம்முடைய வெற்றியை கொண்டாட முற்படுவோம். பணி வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதை கொண்டாட முற்படுவோம். குடும்ப வாழ்க்கை அமைகிறது என்று சொன்னால் கொண்டாட முற்படுவோம். பிள்ளைகள் பிறந்தது என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு பல மக்களுக்கு சொல்லி அந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தில் அவர்களையும் இணைத்துக் கொள்ளுவோம். மகிழ்ச்சி மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல மருந்து. அந்த மகிழ்ச்சியை தேடி பெற்றுக்கொள்ளும் பொழுது, மகிழ்ச்சி எங்கே வருகிறது என்பதை புரிந்து கொண்டு தேடும் பொழுதுதான் அது நிறைவின் தன்மைகளோடு கூட வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. அநேக நேரங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மகிழ்ச்சி எப்படி வருகிறது? சில காரியங்களில் தங்களை விற்று போட்டு மகிழ்ச்சியை சம்பாதிப்பது ஒன்று. நான் அதற்கு வரவில்லை. மகிழ்ச்சி என்பது எப்பொழுது வரும் என்று சொன்னால், when we are honoring other people, we are enjoying. Our joy is coming to us. மற்ற மக்களை கனப்படுத்தும் பொழுது, மதிக்கும் பொழுது, மகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில வந்து சேருகிற ஒன்றாய் காணப்படுது. மற்ற மக்களை கனப்படுத்துவதுதான் மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் போனேன், நான் பேராயரை பார்த்தேன், அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு போனேன், நான் போப்பாண்டவரை பார்த்தேன், வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு போனேன், சிஎம்ஐ பார்த்தேன், வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு போனேன், பிஎம்ஐ பார்த்தேன், வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். என்ன மகிழ்ச்சி! அவரை பார்க்கிற, அவரை வாழ்த்து சொல்கிற, அவரோடு நிற்கிற, அவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு போகிற. அன்புக்குரியவர்களே, அந்த நிலைதான் உண்மையின் நிலை. ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல நல்ல சாகுபடி செய்து நல்ல மகசூல் விளைச்சலை பெற்றபடியினாலே ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த விவசாயி என்று அவருக்கு பெயர் கிடைத்தது. அவர் மகிழ்ச்சி. அவரை ஒரு நிருபர் பார்த்து, நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த விவசாயியாக பரிசு பெறுகிறீரே, எப்படி இது உங்களால் சாத்தியமாகிறது என்று சொல்லி அவர் கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், என்னுடைய விவசாயத்துல நல்ல தரமான விதைகளை விதைக்கிறேன். அதே தரமான விதைகளை என் சக விவசாயிகளுக்கு, என்னை சுற்றிலும் நிலம் வைத்திருக்கிற மக்களுக்கும் நான் தருகிறேன். ஆகவே நான் வெற்றியை பெற்றுக்கொள்கிறேன், நல்ல மகசூலை பெறுகிறேன் என்று சொல்லி. அதற்கு அந்த நிருபர் கேட்டார், நீங்கள் நல்ல தரமான விதை அவருக்கு கொடுத்தால் அவர் பரிசை பெற்றுவிட மாட்டாரா என்று சொல்லி கேட்ட பொழுது, இல்லை, அது நடைபெறாது. ஏனென்று சொன்னால், அதிக மகசூலை பெறுவதற்கான போட்டியிலே நான் பரிசு பெறுகிறேன். தரமான விதைகளை உற்பத்தி செய்வதிலே நான் பரிசை பெறுகிறேன். நான் அவர்களுக்கு தரமான விதைகளை தருவதனால என் வயலை சுற்றிலும், என் நிலத்தை சுற்றிலும் நல்ல தரமான பயிர்கள் விளைகின்றன. மகரந்த சேர்க்கையின் பொழுது அது தரமான விதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவதனால ஒரு நேர்த்தியான விளைச்சலை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் இடுகிற உரங்கள், என்னை சுற்றிலும் தரமான விளைச்சல், இவையெல்லாம் என்னுடைய தரத்தை உயர்த்துகிறது என்று சொன்னாராம். ஒருவேளை அவர்கள் அப்படி இல்லாதபடிக்கு தரமற்ற விதைகளை விதைத்தால் என்னுடைய விளைச்சல் பாதிக்கப்படும். நான் மற்றவர்களை உயர்த்த நினைக்கிறேன், இறைவன் என்னை உயர்த்துகிறார் என்று சொல்லி. அன்புக்குரிய விசுவாசியே, மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மற்ற மக்களை மகிழ்ச்சிக்குள்ளாக வைப்பதிலே இருக்கிறது. மற்ற மக்களை மகிழ்ச்சிக்குள்ளாக வைக்க முற்படுவோம். கடவுள் நம்மை அபிரிதமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் தன்னை இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவர், நீ தந்த இடத்திலே நாங்கள் அற்புதமாய் அடையாளமாய் நிற்கும் பொழுது மற்ற மக்களை கனப்படுத்தி மகிழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். அந்த மகிழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.